1995ஆம் ஆண்டில் வயதான பொழுது புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டது. அன்று முதல் இன்று வரை விநாயகருக்கு சேவை செய்தும் கோவில் முன்பு யானை லட்சுமி நின்று கொண்டு அங்கு வரும் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆசிர்வாதம் வழங்குவது, கோவில் விழாக்களின் வீதி விழாவின் பொழுது முன்னே செல்வது, முக்கிய பூஜைகளில் பங்கேற்பது என லட்சுமியின் பங்கேற்பு முக்கியமாக இருந்தது. மேலும் புதுச்சேரி மக்களிடமும் பொதுமக்களிடமும் அன்பாக பழகக்கூடியது, பாசத்திற்குரிய பழகுவதற்குரிய இனிமையான நல்ல உள்ளம் கொண்டது யானை லட்சுமி. லட்சுமி யானை கம்பீரமாக கோவில் முன்பு அசைந்தாடியபடி நிற்பதால் அதை வெளிநாட்டிலிருந்து வருவோரும் மிகவும் அன்பாக நேசித்து அதனிடம் ஆசீர்வாதம் பெற்று புகைப்படம் எடுப்பதையும் விரும்பினர். இந்த நிலையில் வழக்கம் போல் கடந்த புதன்கிழமை காலை யானையின் இருப்பிடமான ஈஸ்வரன் கோவிலிலிருந்து நடைபயிற்சிக்கு பாகன்கள் அழைத்து சென்றனர். அப்பொழுது கல்வி கல்லூரி அருகே சாலையில் திடீரென நின்ற யானை பின்தங்கி தயங்கி நடந்தது. அதன் பின் திடீரென கீழே விழுந்து இறந்தது. இதையடுத்து ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் இறந்த யானை லட்சுமிக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிலையில் யானையின் நினைவாக ஓவியர் ஜெயராமன் சுமார் 1.5 மணி நேரத்தில் மரக்கிழமிநாதர் கோவில் யானை லட்சுமியின் ஓவியத்தை தத்ரூபமாக வரைந்துள்ளார். இதனை நேருவீதி இந்தியன் காபி ஹவுஸ் எதிரே பொதுமக்கள் பார்வைக்கு வைத்துள்ளார். இதனை ஏராளமான பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் பார்த்து வியந்து வருகின்றனர்.